ரம்யா காஃபி. என்னங்க இது? நீங்க போய் காஃபி கொண்டு வரீங்க? டெய்லி நீ எனக்காக எடுத்துட்டு வருவ, இன்னைக்கு ஒரு நாள் நான் உனக்காக எடுத்துட்டு வந்தேன், அவ்வளவுதான். சரி சரி வா கிளம்பு. எங்க? ஆபீஸ்க்கு. ஆபீஸ்க்கா? என்ன நீ புதுசா ஆபீஸ் போற மாதிரி கேக்குற? இன்னையோட உனக்கு 3 மாசம் பிரசவ லீவ் முடிஞ்சு போச்சு. இன்னையில இருந்து நீ போலனா உன் சம்பளத்துல லாஸ் ஆஃப் பே, அதாவது 500 ரூபாய் 17 காசு கட் பண்ணிடுவாங்க. வா வா கிளம்பு. என்னங்க நீங்க? உங்களுக்கு குழந்தைகளை விட பணம் தான் முக்கியமா? என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? இதுக்காக தான் சொன்னேன் குழந்தையே வேணான்னு. ஆனா நீ என் பேச்சு கேட்காம 1க்கு 3 குழந்தை பெத்துக்கிட்ட. இதெல்லாம் சமாளிக்கணும்னா ஆபீஸ் போறது மட்டும் இல்ல, ஓவர் டைமும் வேலை செய்யணும். வா. ஓவர் டைமா? ஆமா, 1000 ரூபாய் இன்கிரிமெண்ட் வருது, 2 பேரும் ஒரு குழந்தை பெத்துக்கலாம் நீ தானே சொன்ன. ஆனா நீ 3 குழந்தைல பெத்துக்கிட்ட. இப்ப 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா பட்ஜெட்ல இடிக்குதே. அதை சமாளிக்கணும்னா ஓவர் டைம் வேலை செய்யணும். ஆபீஸ் போலாம். வா. என்னால வர முடியாதுங்க. ஏய் ரம்யா, வாட் இஸ் திஸ்? ஐ சே நீ வந்தே ஆகணும். I cannot come, I will not come. என்னால வர முடியாது, அவ்வளவுதான். நீ பாட்டு குழந்தைகளை வதவதன் பெத்து ஃபைன். என்னோட ஆம்பிஷன் என்ன, என்னோட இது என்ன, அது என்ன? இந்த பாரு, நீ ஆபீஸ்க்கு வந்தே ஆகணும். நான் சொல்றது கேக்குறீங்க? புரிஞ்சுக்காம பேசுறீங்க. நான் ஆபீஸ்க்கு வந்தா குழந்தைகளை யார் பாத்துக்குவாங்க? என்னக்கா? நாங்க 3 பேரும் எதுக்காக இந்த வீட்டுல இருக்கிறோம்? இத பாருங்க, பிரச்சனைகளை கொடுக்கிற அதே கடவுள் தான் அதை தீக்கிற வழிகளையும் கொடுத்திருக்காரு. நீயே பிரச்சனை தானே. உங்களுக்கு 3 குழந்தைங்க பிறக்க போகுதுன்னு தெரிஞ்சதா எங்க 3 பேரையும் அட்வான்ஸா அனுப்பி இருக்கிறாரு கடவுள். ஆமா மாப்ள, எனக்கு குழந்தைகளை பெத்து வளர்த்து ஆளாக்கி ரொம்ப நாள் ஆச்சு. டச்சே விட்டு போயிரும் போல் இருக்கு. டோன்ட் டாக் ரபிஷ்யா. என்ன சைக்கிள் கேப்ல ஆட்டோ ஓட்டுறீங்க? இதே நினைப்பு தானே எப்ப பார்த்தாலும். பிரச்சனைகளை இனிமே எங்க கையில விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். இத பாத்தீங்களா, இந்த பச்சை ஜட்டி போட்ட குழந்தை இனி என்னுடைய பொறுப்பு. பச்சை நிறமே பச்சை நிறமே. சிகப்பு ஜட்டி போட்ட குழந்தை இனிமே என்னோட பொறுப்பு. சிகப்பு கல்லு மூக்குத்தி. பச்சை ஜட்டி எனக்கு வேணா கழட்டி தரேன். கலர்ல என்ன இருக்கு பங்காளி? சரி ஒடியா, மஞ்சள் ஜட்டியை நான் எடுத்துக்கிறேன். அப்ப எனக்கு எந்த ஜட்டி? உனக்கு தீ சட்டி. எதுக்கு? உங்க அப்பனுக்கு தூக்கத்தான். ஏய் சும்மா இருப்பா. என்ன ரம்யா, நிம்மதி தானே? அது இல்லங்க, குழந்தைங்களுக்கு நேரத்துக்கு எல்லாம் செய்யணும். இவங்க எப்படி செய்வாங்க? குழந்தைங்களை அவங்க எல்லாம் பாத்துக்குவாங்க, நீ ஏன் கவலைப்படுற? வா வா ஆபீஸ் போல வா. கம் ஆன் மேன், கம் ஆன் கம் ஆன். என்னங்க? என்ன ரம்யா? எனக்கு குழந்தைங்க நினைப்பாவே இருக்கு. வாங்க வீட்டுக்கு போலாம். என்னம்மா இப்பதானே வந்தோம், நீ ஒண்ணும் கவலைப்படாத. சுந்தரி இருக்கு பாத்துக்கோ. நீ போ. இப்ப நீங்க என்ன கூட்டிட்டு போலன்னா நான் ஆட்டோல போறேன். ஐயோ, ஆட்டோல போனா 40-50 செலவாகும். நானே ஸ்கூட்டர்ல வந்து இறக்கி விடுவா. தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேனம்மா, இன்று நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தேனம்மா. அம்மா வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ். தண்ணிக்குள்ள உட்காந்து சாதகம் பண்றவனாக்கும் நான். அப்படியா? ஒண்ணு பண்ணுங்க. என்ன? ஒரு கையில குழந்தை எடுத்துட்டு ஒரு கையில தட்டு எடுத்துட்டு தெருவு அப்படியே ஒரு ரவுண்ட் வந்தீங்கன்னா கலெக்ஷன் ஆகும், ஒரு ஜாப் கிடைக்கும். நானாவது குழந்தையோட போகணும், நீ சும்மா போனாலே போடுவாங்க. அப்பா, இந்த குழந்தை அழுகிய நிறுத்தவே மாட்டேதுப்பா. மூஞ்சிய கிட்ட கொண்டு போகாதே. என்னங்க? என்னங்க? இந்தாங்க. ஆமா, முதல்ல ஒரு பாட்டில் பால் கொடுத்தியே, அதுல சுத்தமா சர்க்கரையே போடலையா? ஆமா, மறந்துட்டேன். அது சரி, நான் பால்ல சக்கரை போடலன்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? பசி தாங்க முடியல, நான் தான் குடிச்சிட்டேன். வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்யா? இதையாவது குழந்தைக்கு ஒழுங்கா கொடுங்க. கட்டி பூடிடா. இந்த அப்படி பாலு. எனக்கு எதுக்கு இது? நான் காப்பி தானே குடிப்பேன். உனக்கு இல்ல, குழந்தைக்கு. இதுக்கு எதுக்கு இது? இது என்ன குடிக்கிறோமோ அதை குடிச்சிட்டு ஜாலியா காலாட்டிக்கிட்டு இருக்கு. என்ன கொடுத்தா? உங்க புருஷன் குடிக்கிறாருல குவாட்டரு, அதுல ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்து ராவா விட்டேன், அதான் ஜாலியா இருக்கு. கவலைப்படாதீங்க, நான் குழந்தையா இருக்கிறச்சே எங்க அம்மாவும் எனக்கு குவாட்டர் தான் கொடுத்தா. நானா இருந்தா உனக்கு கள்ளிப்பால் ஊத்தி கொண்டிருப்பேன். அத உன் புருஷனுக்கு கொடு. திருப்பதி, திருப்பதியும் காணா, அந்த சிகப்பு சட்டி குழந்தையும் காணமே. திருப்பதி, திருப்பதி. என்னம்மா? என்னங்க, திருப்பதியை பாத்தீங்களா? எங்காவது குழந்தைய மூஞ்சி காட்டி பயமுறுத்திருப்பான் பாரு. ஹாய் மாமா. ஹலோ அத்தை. ஏய் திருப்பதி. மாமா ஒரு குரங்கு, டாடி மாமா ஒரு குரங்கு. ஏப்பா திருப்பதி பாத்தியா? நான் பழனியே பார்த்தது இல்லையே. ஐயோ, நான் அதை கேட்கலப்பா, என் பையனை கேட்டேன். நாய் பிடிக்கிறவங்க புடிச்சு போயிருப்பாங்க. திருப்பதி என்னாச்சு? இல்ல, திருப்பதியை காணா, அவன் கையில குழந்தை வேற இருந்துச்சு. வெளியே உட்கார்ந்து பன் தின்னுட்டு இருந்தானே. அவன் கையில குழந்தை இல்லையே. ஐயோ, பாரு. டேய் திருப்பதி, குழந்தை எங்கடா? குழந்தைக்கு ரொம்ப வேர்த்து அழுதுச்சு, அதனால ஏசி ரூம்ல படுக்க வச்சிருக்கேன். ஏசி ரூமா? டேய், நம்ம வீட்ல எங்கடா ஏசி இருக்கு? ஐயா, உங்களுக்கு தெரியாதா? வாங்க காட்டுறேன். வாங்க. இந்த ஏசி ரூம்ல தான் படுக்க வச்சிருக்கேன். குழந்தை ஒண்ணும் இல்லையா? என்ன நீ இது? நல்ல வேலை, ஃப்ரிட்ஜ்ல கரண்ட் எல்லாம் போடுறது நல்லதா போச்சு. கரண்ட் மட்டும் இருந்திருந்தா என் குழந்தை நிலைமை என்ன இருக்குது? என்ன டென்ஷன் ஆகாதீங்க, அதான் குழந்தை தான் நல்லா இருக்கு. எப்படி மாமா டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? ஏன்டா குழந்தை தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்ச?
குழந்தைக்கு வேர்த்துச்சு அதான் உள்ள படுக்க வச்சேன். ஓஹோ, அப்ப நாளைக்கு ஜலதோஷம் பிடிச்சா தூக்கி அடுப்புக்குள்ள வச்சிருவியா? ஏய் குட்டி ரம்யா, இன்னும் அதே நினைச்சிட்டு இருக்க? ஏதோ விளையாட்டு பையன் தெரியாம பண்ணிட்டான், அதை பெருசு பண்ணாதமா, விட்டுருமா. இது பாருங்க, இனிமே நான் யாரையும் நம்புறதா இல்ல. என் வேலையை ராஜினாமா பண்ணறத முடிவு பண்ணிட்டேன். இது வேலையை ராஜினாமா பண்ண போறியா? என்ன பேசுற நீ? குழந்தைங்க மேல எனக்கு மட்டும் பாசம் இல்லையா? குழந்தை இருக்கிறவங்க எத்தனை பேர் வேலை வெட்டிக்கு போகல? சரி, இனிமே நீ வேற யாரையும் நம்ப வேணாம். ஆனா வேலையை ராஜினாமா பண்றேன்னு மட்டும் சொல்லாத. நம்ம குழந்தைகளை பாத்துக்கிறதுக்கு வேற ஏற்பாடு பண்றேன். ரம்யா, இங்க வா. യോ മോനു 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 എന്തിനാ കരയണ? ബാവേ കരയണ്ടടാ, പസിക്കുതാ ഉനക്ക്? പാല് വേണോ? അയ്യോ, எறும்பு கடிச்சிருக்கு. சச்சோ, இந்த பொண்ணு கரயல. என்ன ரம்யா பாக்குற? யார் என்னன்னு புரியலையா? பேரு ஓமனா, ஊரு கேரளா. இனிமே இங்கே தங்கி நம்ம 3 குழந்தைகளை பாத்துக்க போறாங்க. ஓமனா, இது என் ஒய்ஃப் ரம்யா. நமஸ்காரம் சேச்சி. இனிமே குழந்தைங்க கவலை உங்களுக்கு வேண்டாம், நான் நோக்கிக்கொள்ளலாம். சரி, இவங்கெல்லாம் யாரான? வேலைக்காரங்களா? ஏய், யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? இல்ல சுந்தரி, ஏதோ தெரியாம கேட்டுருச்சு. நீ சும்மா இரு பத்து. நான் யார் தெரியுமா? அவரோட அக்கா. இந்த வீட்ல எந்த முடிவு எடுக்கிறதுனால நான் தான் எடுக்கணும், தெரிஞ்சுக்க. அப்படின்னு அவங்களா நினைச்சுக்கிட்டா? That's not the truth. I am the VIP of this house. My name is Krishna. This is my sister and that's my mama. More than that, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. எனக்கு வேலை வெட்டியும் கிடையாது, சும்மா தான் சுத்திட்டு இருக்கு. பட் ஐ காட் ஜாப். பேசிக்கலி ஐ அம் வாஸ்து கன்சல்டன்ட். வாஸ்து கன்சல்டன்ட் மீ அது வேற ஒண்ணும் இல்லைங்க. இந்த கக்கூஸ் எங்க கட்டுறது, பாத்ரூம் எங்க வைக்கிறது அதை சொல்லுவார். பட் இவருடைய பெரிய மைனஸ் பாயிண்ட், இவருக்கு மேரேஜ் ஆகி 15 வருஷம் ஆகி போச்சு. இந்த இதைத்தான் கட்டியிருக்காரு. நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இதை பாத்தீங்களா, கும்பலா நிக்குது பாருங்க. இது இவர் பெத்து போட்டதா? ஏன்னா கூட்டத்துல வந்து என்னோட இமேஜ் ஸ்பாயில் பண்ற? நீ ஏன் பெத்து போட்ட? நான் நைட் ஷோ சினிமா போலாம்னு தான் சொன்னேன். உங்க அம்மா ஏய், கேக்கல. ஷட் அப் யா. பப்ளிக்ல போய் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு. ஓமனா, நீ ஒண்ணும் பயந்துறாத. என் குடும்பம் ஒரு மாதிரி ஜாலியான குடும்பம். கொஞ்சம் வரீங்களா? என்னம்மா? உங்களோட பேசணும் வாங்க. இதோ வந்துட்டேன். நான் பேசிட்டு இருக்கேன். என்னம்மா? என்னங்க இது? என்ன வேலைக்காரின்னு சொல்றீங்க, பார்த்தா அப்படி தெரியலையே. யார் என்னன்னு விசாரிச்சு தான் கூட்டிட்டு வந்தீங்களா? அவ கதெல்லாம் உனக்கு எதுக்கு? 200 ரூபாய் சம்பளத்துக்கு வரேன்னா 3 குழந்தைகளை பாத்துக்கிறதுக்கு இவ்வளவு கம்மியான சம்பளத்துக்கு யாரும் வர மாட்டாங்க. அதனாலதான் கூட்டிட்டு வந்தேன். இவ்ளோ குறைச்ச சம்பளத்துக்கு வேலைக்கு வரேன்னா ஏதாவது பிரச்சனை இருக்குங்க. முதல்ல அவளை வெளியில அனுப்புங்க. பாரு, இது வரைக்கும் உன் பேச்ச கேட்டு நான் பட்ட பாடு போதும். இனிமே நீ என் பேச்ச கேளு. அவ இங்கதான் இருப்பா. ஐயோ, அது இல்லைங்க. உங்க அக்கா புருஷன் எல்லாம் இருக்காருல்ல. உன் தம்பி இருக்கான்ல, அனாவசியமா வார்த்தையெல்லாம் கொட்டாத ரம்யா. அவ இங்கதான் இருப்பா. ரொம்ப பசிச்சு போச்சடா. இதா 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 குடிச்சு குடிச்சு குடிச்சு. சாரே சாரே, சேச்சி காஃபி. அடேங்க அப்பா, என்னது சாம்பிராணி போக, ஊதுபத்தி வாசனை, சுப்பிரமாத பாட்டு. வெரி குட் வெரி குட். வீட கோயில் மாதிரி ஆக்கிட்ட. ஆமா, என்னை பொறுத்த வரைக்கும் இது வீடு இல்ல, கோயில். இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க, எல்லாம் நான் சரி பண்றேன். சேச்சி, உங்களுக்கு சூடுவெல்லாம் வச்சிருக்கேன், போய் குளிங்க. வெரி குட் வெரி குட். இப்படிதான் இருக்கணும். நீயும் இருக்கிய. இனி எந்த உறக்கம்? எந்திரிக்கணும். ஆஹா, ஓமன குட்டி வருது. இன்னைக்கு நான் அதை கரெக்ட் பண்ணிடுறேன். சனியும் தூங்கட்டே. இது சனியா தூங்குமாடா? சனியா தூங்குமா? எனக்கு கொஞ்சம் கூட பங்காளி. நான் பாரு, நிறைய முடி இருக்கு. தாயன் குட் மார்னிங். ஏய், எந்த ஓமனே சுகந்தனே. ஓ,
எந்த இது முடியெல்லாம் கலைஞ்சு போய் நிக்குது. அது அவருக்கு சுகர் இருக்குல்லாமா? சுகரா? சுகர் இருக்கு, 400க்கு மேல ஏகிடுச்சு. நைட் ஆனா தூங்க முடியாது. இப்படிதான் எப்பவும் எந்திரிச்சு பேய் மாதிரி உட்கார்ந்திருப்பாரு. எத்தனை நாளாயிட்டு சுகர்? இந்த மஞ்சக்காமால வந்ததுல இருந்தே அவருக்கு சுகர் ஏறி போச்சு. மஞ்சக்காமாலையா? செம்ம தண்ணி அடிச்சா மஞ்சக்காமல வராதா? தினமும் குடிப்பாரா? அவருக்கு இந்த மாலைக்கண் நோய் வந்ததுல இருந்தே நைட் ஆனா கண்ணு வேற தெரியலையா, அதுல வருத்தமாயி ஏதாவது ஒண்ணு அடிக்கணும்ன்றதுக்காக டூப்ளிகேட் சரக்கு கூட வாங்கி. எனக்கு மாலை நோயாடா, எனக்கு மஞ்சள் காமலையா, எனக்கு சுகராடா, என்ன நினைச்சிருக்க? இப்படித்தான் கத்துவாரு. ஏன்னா இவருக்கு பிபி இருக்குல்ல. சரிப்பா விடுப்பா. என்னுடைய வியாதி மேல கவலைப்பட்டு நீ டெய்லி 2 மாத்திரை சாப்பிடுவிய குஷ்டரோகத்துக்கு. அதெல்லாம் இல்ல ஓமனா, இது பாருங்க நார்மலா இருக்கு. எங்க நார்மலா இருக்கு? அப் நார்மலா சோரஞ்சிட்டு நார்மல்ங்கறியா? இது ரத்த கண்ணீர், நீங்க தள்ளி உட்காருங்க. சரி, உங்க விளையாட்டு எல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க. போய் குளிச்சிட்டு வாங்க. 8 மணிக்குள்ள வந்து நீங்க டிஃபன் கிடையாது. ஏய், என்னப்பா விபூதி எல்லாம் வச்சிருக்க? எல்லாம் உங்க ஆசீர்வாதம் மாமா. நீங்களும் இருக்கீங்க. யா மாமா, இந்த மூஞ்ச பார்த்தா டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரியா இருக்குது. அம்மன் கோயில்ல கூழ் குடிக்கிற மாதிரி எல்லாம் இருக்கு. சுந்தரி, என்ன பார்த்தா அம்மன் கோயில்ல கூழ் குடிக்கிற மாதிரியா இருக்கு. அவர் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? ஓமனா, நீ பண்ற டிஃபன் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ யாரு, என்ன, உன் சொந்த பந்தம் எல்லாம் எங்கன்னு ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறிய. சொந்த பந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு யாரும் இல்ல. நான் ஒரு அனாதை. ஏமா அப்படி சொல்ற? ஏன் நாங்களாம் இல்ல? ரம்யா உன் அக்காவை நினைச்சுக்க. அப்ப நீ ஓமனாவுக்கு தம்பி. சும்மா இருங்க. ஏன் மாமா, அது உங்களுக்கு தங்கச்சி இருக்க கூடாதா இல்ல இவருக்கு தங்கச்சி இருக்க கூடாதா? எங்களுக்கு ஒண்ணு தங்கச்சி எல்லாம் வேண்டாம். சரி, உங்க ஏஜுக்கு பொண்ணா வச்சுக்கோங்க. ஏய், அறிவு கிட்டவனே, வீட்டு முதலாளி அம்மாவோட தங்கச்சின்னு சொன்னா அவ சந்தோஷப்படுவாங்கிறதுக்காக சொன்னேன். ஏதாவது பேசிட்டு இருப்பான் லூசு பையன். சின்ன விஷயத்துக்கு ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆறாரு மாமா? நீ உட்காரு. ஓமனா, நீ போய் குழந்தைய பாரு. 3ல எது அழுவுதுன்னு தெரியலையே. வாஸ்துப்படி பாக்கும்போது அந்த நார்த் ஈஸ்ட்ல படுத்து இருக்குது அந்த பச்சை ஜட்டி தான் அழுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ வாய்ஸ் படி பாக்கும்போது அந்த சவுத் ஈஸ்ட்ல படுத்திருக்குதே அந்த சோப்பு ஜட்டி அழுவுதுன்னு நினைக்கிறேன். ஐயா, குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறதுக்கு வக்கில்லாம ஜட்டி கலரை சொல்லிட்டு அடையாளம் சொல்லிட்டு இருக்கீங்களா? ரம்யா, முதல்ல குழந்தைகளுக்கு பேர் வைக்கணும். என்ன பேர் வச்சாலும் சரி, கிராண்டா ஃபங்க்ஷன் நடத்த வைக்கணும். ஃபங்க்ஷனுக்கு பணம் வேணுமே. அட, நகைக்கு அடமானம் வைக்க வேண்டியதானே? பணம் எதுன்னு அவர் கேட்டாருன்னா? என்னமா உன் புருஷனை பத்தி உனக்கு தெரியாதா? அவர்கிட்ட பணம் கேட்காம நாம ஃபங்க்ஷன் நடத்தினா ஒண்ணுமே சொல்ல மாட்டார். கரெக்டா சொன்னீங்க. ஃபங்க்ஷன் அப்ப தூள் பண்ணிட வேண்டியது. ஹலோ பத்மநாபன், என்ன பாத்துட்டு பார்க்காம போற? வக்கீல மாத்திட்டியா? ஐயோ, அப்படிலாம் இல்ல சார், உங்களை தான் பார்க்க வந்திருக்கேன். பத்மநாபன், நானே உன் ஆபீஸுக்கு போன் பண்ணி வர சொல்லலாம்னு நினைச்சேன். பரவாயில்ல, நீயே வந்துட்ட. கோர்ட்ல அப்படி இப்படி வாதாடி 8 மாசம் டைம் வாங்கிட்டேன். அதாவது வர்ற ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி கடைசி நாள். அதுக்குள்ள நீ பணத்தை கட்டணும். சார், என்ன நம்புங்க, இன்னும் 8 மாசம் இருக்குல்ல, எப்படியாவது கட்டிடுறேன். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், தப்பா நினைக்காத. இப்படி வா. இது சீரியஸான விஷயம். விட்டாச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் அவ்வளவுதான். சேட்டு வீட்டை வாயில போட்டுக்குவான். சார், இன்னும் 8 மாசத்துல என் ஆசை நிறைவேற போகுதுன்னு நினைச்சு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியும். எனக்கு தான் சந்தோஷமா இருக்கு. எப்படி? அப்பதானே உங்ககிட்ட பீஸ் வாங்க முடியும். டேய் 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 டேய், போஸ்ட் ஓட்ற மாதிரி. டேய் 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 டேய், ஐயோ, யார் செவுத்துல ஓட்ற? போடா போடா. என்னமோ பணத்தோட வரேன்னு ரோசமா சவால் விட்டுட்டு போனா இப்ப போஸ்ட் ஓட்டிக்கிட்டு இருக்கா. பத்துஜி நல்லா தொட, அச்சா காம் கர்ற. இந்த ரேஞ்சில போனானா எப்படியும் கீழ்பாக்கம் மென்டல் ஹாஸ்பிட்டல் தான். லட்சுமன் பாவத்தை பார்க்கிறனே. എന്താ ചെയ്തോണ്ടിരിക്കുന്നെ? அதே கடைக்காரனுக்கு 2 மாசம் பாக்கி. போனா கட்டி வச்சிருவேன். அதான் நானே கட் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நேரமாயிட்டு தாடி வெட்டுறீங்க போல இருக்கு. எனக்கு வேற வேலை என்ன? தின்னு போட்டு சும்மா தான் இருக்கேன். காலத்து டிஃபன் சாப்பிட்டீங்கல்ல? நீ தான் ஆட்டுக்கால் சூப் கொடுத்து அசித்தியே. மத்தியானமும் சாப்பிடணும்ல? ஆமா, சிக்கன் மட்டன் வாசல்ல கும்மு நடிக்குதே. ஆயிடுச்சா? நீங்க சாப்பிட்டது ஜீரணாச்சா? எங்க சரிக்குது, நீ வந்ததுல இருந்து புளிச்சாப்பம் தான், ஒர்க்கே இல்லையே. ഞാൻ ജീർണാക്കി തരാം. മുടി 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 കാച്ചി. கிரேடா நிக்கிற, கைடு கைடு கைடு. டேய், இங்க என்னடா பண்ற? தண்ணி எடுத்ததும் சாப்பாடு போடுன்னு சொல்லிட்டாங்க. பரவாயில்ல, 2 நாள் சாப்பிடல ஒண்ணாகாது, உடம்பாவது வேலைக்கு உள்ள போடா. எதுக்கு பாப்பா சொல்ற? எனக்கு முக்கியமான வேலை இருக்குடா. என்னப்பா முக்கியமான வேலை? உனக்கு கூட விளையாட தங்கச்சி பாப்பா வேணுமா வேண்டாமா? வேணும். அதுக்கு தான் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கு. போட உள்ள. உங்க அம்மா நம்பி பிரயோஜனம் பேன் பண்ற. கையை விட்டுட்டீங்க. ஆமா, இங்க இருக்குங்க. நம்ம ரூம் போயிடலாமே.
முதல்ல சார் இந்த துணி எல்லாம் துணி துவைக்கணும். துவைக்கிறதா? ஓமா சரி, இதுல உங்க ஜாக்கெட் இருக்கா? இத முதல்லயே சொல்ல வேண்டியதானே. மொட்டையை துவைக்கணும்னு நான் என் ஒய்ஃப் தான் நினைச்சேன். அப்பா, ஜாக்கெட்டே இவ்வளவு பெருசா இருக்கு. முன்னாடி தான் ஜாக்கெட் போடுறேன். துவைங்க. இருங்க இருங்க, ரெடியாக வேண்டாமா? சோப்பு போடுங்க. போறேன் இருங்க. போறேன் பாருங்க. ஓகே, கையை நன்னாயிட்டு கசுக்குங்க. இதோ ஓகேவா? எப்படி? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் என்ன பெரிய பட்ட துவைக்கிறேன். இதெல்லாம் துவைச்சாதான் சோறுண்டா. இந்த மானங்கிட்ட சோத்துக்காக நம்ம மகனை வேற தண்ணியில வச்சா தெரியுமா? அடி பாவி, கேவலம் 200 ரூபாய் சம்பளம் வாங்குற வேலைக்கார கழுதா. அனாத வேற. ஆனா உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் வீட்டுக்காரனே வேலை வாங்கிட்டு இருப்ப. சோறு தின்னுட்டு சும்மா தானே இருக்காரு. வேலை செய்து என்ன தப்பு? என்ன தப்பா? ஐயோ 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 ஐயோ, கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இந்த மனுஷனை இதுவரைக்கும் நான் குனிய நிமிர விட்டு இருப்பனா? அவ்வளவு அருமையா வளர்த்து வச்சிருக்கிறேனே, இதுவரைக்கும் கொட்டிக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த கை நனைஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட இந்த கைய சோப்பு போட வச்சுட்டே மூதாவி. ஓ, இவர் இப்படி சோம்பேறி ஆனதுக்கு நீங்க தான் காரணமா? ஐயோ, என்னைக்கு ஒரு வேலைக்காரி உங்களை பார்த்து கேவலமா சொல்லிட்டாலும் இனிமே இந்த வீட்டுல நம்ம ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. வாங்க போலாம், வாங்க. அவசரப்படாத. இந்த வீட்டை விட்டு போய் நம்ம என்ன பண்றது சாப்பாட்டுக்கு? சும்மா ஆக்ட் பண்ண. சாரி.